இன்றைய தலைப்பு ஜெபம். வேத வசனம் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இதில் அப்போஸ்தலராகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை கொடுக்கிறார். இது அந்த காலத்திற்கு மட்டுமல்ல, இன்று நம்முடைய வாழ்க்கைக்கும் மிக அவசியமான போதனையாக இருக்கிறது. இந்த வசனத்தில் எல்லா மனுஷருக்காகவும் வேண்டுதல்களும் ஜெபங்களும் பரிந்துரைகளும் நன்றி அறிதல்களும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 4 விதமான ஜெபங்களை குறிப்பிடுகிறார். முதலாவது வேண்டுதல், நம்முடைய தேவைகளையும் மற்றவர்களின் தேவைகளையும் தேவனிடம் கேட்பது. இரண்டாவது ஜெபம், தேவனோடு நெருக்கமாக பேசுவது. மூன்றாவது பரிந்துரை, மற்றவர்களுக்காக தேவனுடைய சந்நிதியில் நின்று ஜெபிப்பது. நான்காவது நன்றி அறிதல், தேவன் செய்த நன்மைகளுக்காகவும் செய்வார் என்ற நம்பிக்கைக்காகவும் நன்றி சொல்வது. இதில் எல்லா மனிதர்கள் என்று குறிப்பிடப்படுவதை நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை. நம்முடைய குடும்பம், நண்பர்கள், உறவினர்களுக்காக மட்டுமல்ல, நம்மை புறக்கணித்தவர்களுக்காகவும் நம்மை வேதனைப்படுத்தியவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 இப்படியாக வாசிக்கிறோம்: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லாருக்காகவும் ஜெபிப்பது மனிதருக்கு சுலபமான காரியம் அல்ல, ஆனால் தேவனுக்கு அது பிரியமான காரியம். குறைகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே பேசாமல் அவைகளை தேவனுடைய சந்நிதியில் கொண்டு போக வேண்டும். ஜெபம் இல்லாமல் கவலை மட்டும் இருந்தால் அது நம்மை சோர்வடைய செய்யும். ஆனால் ஜெபத்தோடு கூடிய வாழ்க்கை நமக்கு சமாதானம் கொடுக்கும். ஜெபம் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது தேவனோடு நமக்கு இருக்கும் ஐக்கியம். நாம் எல்லோருக்காகவும் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய இதயத்தை மாற்றுகிறார். நம்முள் கோபம் இருந்தால் அது கருணையாக மாறுகிறது, வெறுப்பு இருந்தால் அது அன்பாக மாறுகிறது. ஆகையால் நம் ஜெப வாழ்க்கையை விரிவுபடுத்துவோம். அன்பான இயேசு சுவாமி, எல்லோருக்காகவும் ஜெபிக்கும் இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஆமென்.